ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்ல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்களா, அதை வந்து நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொரு வீடியோவா நம்ம போட போறோம். மேக்ஸிமம் ஒரு டாபிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு வீடியோவா நம்ம போட போறோம். ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம டாபிக் ரிலேட்டடா படிச்சாலும், அதை வந்து ரிவைஸ் பண்றதுக்கோ, இல்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கோ வந்து டைம் இருக்குமா எல்லாருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ ஒர்க் பண்றவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஒன்ஸ் இத வந்து ரீகால் பண்றதுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப தான் நீங்க என்னோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாலடியாரும் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ரிலேட்டாவும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதனால மத்த எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்காம இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முதல் கேள்வி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல குடுத்திருக்க ஆப்ஷன்ல நாலடியார் வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வரும். மத்த எல்லாமே அதுல வராது. அத மட்டும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்த கேள்வி 14 என்றால் என்ன? ஸோ அந்த 14 அப்படின்றது 18 அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்ப 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல மொத்தம் 18 நூல்கள் வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு 2வதா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த கேள்வி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? இங்க குடுத்திருக்கிற நூல்கள்ல திருக்குறளுக்கு அடுத்தபடியா போற்றப்படக்கூடிய நீதி நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடி நானூறு. இந்த நாலடி நானூறு அப்படின்றது நாலடியாரோட இன்னொரு சிறப்பு பெயர். அதனால நாலடியார் அப்படின்னாலும், நாலடி நானூறு அப்படின்றாலும் நாலடியார குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ அடுத்த கேள்வி கல்வி அழகே அழகு என்றும், கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது? ஸோ இந்த 2 லைன்ல எந்த லைன் நமக்கு குடுத்து கேட்டாலுமே அது நாலடியார் கூறக்கூடிய நூல். அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாமே நாலடியார்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி அடிநிவர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. ஸோ இதுல இந்த லைன்ஸ் எல்லாமே எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்க்கணக்கு நூல்களை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? ஸோ நாள் அப்படின்னாலே நாலடியாரை குறிக்கக்கூடியதுதான். அடுத்த கேள்வி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாவே இதுல நான் கீழே கொடுத்துருப்பேன். 3 டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல மொத்தம் 18 நூல்கள் இருக்கு. அந்த 18 நூல்கள்ல 11 நூல்கள் வந்து நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்கள். ஸோ இது வந்து நமக்கு அடிஷனல் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த கேள்வி பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் இது. ஸோ பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனான்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். அடுத்த கேள்வி நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் யார்? நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் வந்து சமண முனிவர்கள். அடுத்த கேள்வி நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். அடுத்த கேள்வி அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். அடுத்த கேள்வி நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? நாலடியாரில் வரும் காமத்துப்பால் 3 இயல்களை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ இதுவும் ரிப்பீட்டடா கேட்டதுனால உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நாலடியார் தான் 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வரும். அடுத்த கேள்வி நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போதே பார்த்தோம். அந்த சைட் பார்க்கும்போதே நாலடி நானூறு அப்படின்னாலும் நாலடியார் அப்படின்னாலும் ஒன்றுதான் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த கேள்வி பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஸோ இதுல எது வந்து கரெக்டா இருக்கு, எது கரெக்டா இல்ல அப்படின்றத தான் நம்ம இதுல சூஸ் பண்ணணும். ஸோ இதுல குடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, சி, டி இது எல்லாமே கரெக்ட். பி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ அதனால நம்ம அது பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு அத சூஸ் பண்றோம். அடுத்த கேள்வி பொருந்தாத நூலை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஸோ பொருந்தாத நூலை தேர்ந்தெடுத்தெழுதுக இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புறநானூறு அப்படின்றது 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வராது. ஸோ மத்த எல்லாமே 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல வரும். அப்ப எது பொருந்தல அப்படின்னா, சி மட்டும் தான் பொருந்தல. அதனால அத சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல். ஸோ நாலடியார் இது நமக்கு தெரிஞ்ச கேள்விதான். அடுத்த கேள்வி சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள். அடுத்த கேள்வி நாலடியாரின் ஆசிரியர். நாலடியார் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளம்பி நாகனார். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக குடுத்துருக்காங்க. நூல்களும் நூலை வந்து இயற்றியவர்களும் வந்து குடுத்துருக்காங்க. தொன்னூல் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரமாமுனிவர், நாலடியார், சமண முனிவர்கள் நமக்கு தெரிஞ்சது. திருவேங்கடத்து அந்தாதி அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலமகம், குமரகுருபரர். இதுல எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஏதாவது 2க்கோ இல்ல 3க்கோ தெரிஞ்சுச்சுன்னா கூட அத வச்சு நம்ம மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, செலக்டடா ஒரு சில விஷயங்கள் கூட நம்ம ஞாபகம் வச்சு எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள் மொத்தம் 18. 18ல 11 நூல்கள்
செய்திகள வந்து சொல்லக்கூடியது. அந்த 11 நூல்கள்ல அதாவது அந்த அரை இலக்கியங்கள் சொல்லக்கூடியது எந்த ஓசையில அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்பலோசை. இந்த ஓசை ரிலேட்டடான கொஸ்டினும் நமக்கு கேட்கறாங்க. ஸோ, அதனால இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்கள் இடம்பெற்றுள்ள நூல்களும் வந்து கேட்டிருக்காங்க. "ஆற்றுணா வேண்டுவது இல்" அப்படின்றது எந்த மொழி அதாவது எந்த நூல்லேருந்து வந்ததுன்னா, பழமொழி. "நாய்க்கால் சிறுவிரல் போல்" அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாலடியார்லேருந்து இடம்பெற்று இருக்கக்கூடிய வரிகள். "மணக்கு விளக்கம் மடவாள்" அப்படின்றது நான்மணிக்கடிகை. "அன்பின் வலியது உயிர்நிலை" அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள். அடுத்த கேள்வியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுத்துக்க தான் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல களவழி 40 அப்படின்றது புறப்பொருள். முதுமொழி காஞ்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிலையாமையை குறிக்கக்கூடியது. நாலடியார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் வேதம். ஏலாதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 6 மருந்துகள பத்தி சொல்லக்கூடியது. ஸோ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ, அதனால இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ, அடுத்த கேள்வி, "போர்க்களம் பாடுதல்" என்ற துறையை சார்ந்த புறநூல் எது? போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களவழி 40. அடுத்த கேள்வி, வேளாண் வேதம் எனப்படுவது இப்ப தான் நம்ம பொறுத்துகள பார்த்தோம். வேளாண் வேதம் அப்படின்னாலே அது நாலடியார். அடுத்த கேள்வி, நாலடி 400 என குறிக்கப்பெறும் நூல். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். நாலடி 400 அப்படின்னாலே நாலடியார குறிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, "செல்வம் சகடக்கால் போல் வரும்" என கூறும் நூல் எது? செல்வம் சகடக்கால் போல் வரும் என கூறும் நூல் நாலடியார். அடுத்த கேள்வி, வேளாண் வேதம் இப்ப தான் நம்ம பார்த்தோம். அத குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார். அடுத்து ஒரு பொறுத்துக. ஸோ, இதுல முல்லைப்பாட்டு அப்படின்றது எத குறிக்கக்கூடியது அப்படின்னா, நெஞ்சாற்றுப்படை. அடுத்து பட்டினப்பாலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, வஞ்சி நெடும் பாட்டு. நாலடியார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் வேதம். வெற்றிவேற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நறுந்தொகை. ஸோ, இது எல்லாமே வேறு பெயர்கள் அப்படின்னு சில சிறப்பு பெயர்கள் என்ன எத குறிப்பிடுது அப்படின்றது கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி வேளாண் வேதம். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டதுனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா இருக்கு. கேட்ட கொஸ்டின்ஸே இங்க ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்றது எதுவும் நெனச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு எத்தன டைம் கேட்டுருக்காங்கன்றதுக்காக நான் அத்தன டைம் இதுல குடுத்துருப்பேன். அதனால ஒரே கொஸ்டின்ஸே நம்ம அடிக்கடி படிக்கிறதுனாலயும் கூட, நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மட்டும் தான் இந்த மாரி குடுத்துருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.